வெல்கம் டு மெஜல் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரி ரீடர் பார்க்க போகிறோம். இது 6th இங்கிலீஷில் சப்ளிமெண்ட்ரி ரீடர், யூனிட் 1ல் டேர்ம் 1ல் சமச்சீர் கல்விக்குரியது. ப்ரிப்பேர்ட் அண்ட் பிரசன்டட் பை டாக்டர் அமல் ஆரோக்கியம். முதல்ல இதில் இருக்கிற புதிய வார்த்தைகளை, கஷ்டமான வார்த்தைகளை பார்த்துக்கலாம். ஹிப்போபட்டமஸ். ஹிப்போபட்டமஸ் அப்படின்னா நீர் யானை அப்படின்னு அர்த்தம். சுனாமி, இது டீயை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, இது ஜாப்பனீஸ் டேர்ம். தர்ஃபோர் சுனாமி, அதுக்கு நம்ம தமிழில் பேர் ஆழிப்பேரலை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அலையாக நம்ம ஊரை அழிச்சது ஒரு டைமில் உங்களுக்கு தெரியும். அதுதான் ஆழிப்பேரலை, அதுதான் சுனாமி அப்படின்னு சொல்கிறோம். கேரி அவே அப்படின்னாக்கோ அடித்து செல்லப்படுறது அப்படிங்கிறது தான். தூக்கி செல்லப்படுறது அப்படிங்கிறத தாண்டி அடித்து செல்வது, வெள்ளத்தில் அடித்து தள்ளப்பட்டான், கூட்டத்தோடு சேர்த்து அடித்து தள்ளப்பட்டான் அப்படிங்கிறத கேரி அவே அப்படின்னு சொல்கிறோம். வேவ் அப்படின்னாக்கா அலை அப்படின்னு நமக்கு தெரியும். பீச் அப்படின்னா கடற்கரை. டேமேஜ் அப்படின்னா சேதம். இதில் பவுண்டு அப்படிங்கிற வார்த்தை ஒன்று கொடுத்துருக்குது. ஒன்று பவுண்டுங்கிறது ஸ்டர்லிங் பவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டில் உள்ள கரன்சி. ஆனால் இந்த பவுண்டுங்கிறது வெயிட்டுக்கு உள்ளது. தேர்ஃபோர் வெயிட்டை ரெண்டு விதமாக சொல்லலாம். ஆனால் அதில் பவுண்டுன்னு ஒரு சில இடத்துல சொல்கிறோம், ஒரு சில இடத்துல கிலோன்னு சொல்கிறோம். ரெண்டுக்குள்ள எக்குவலன்ஸ் என்ன அப்படின்னாக்கா 2.20462 பவுண்டுங்கிறது ஈக்குவல் டு 1 கிலோகிராம் அப்படிங்கிறது தான். ஹிப்போபட்டமஸ் அப்படிங்கிறது நீர் யானை அப்படிங்கிறது நீங்கள் ஜூலெலாம் போய் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கத்தில் இருக்க படம் தான். ஃப்ரைட்டன்டு அப்படின்னா பயந்து போயிருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். ஹங்க்ரி அப்படின்னா பசி. ஸ்லிப்பரி அப்படின்னா வழுக்கிட்டு போகிறது, இந்த வழுக்கு மரம் ஏறுவாங்களா அந்த மாதிரி. இந்த மாதிரி தண்ணியில் இப்போ இருக்கிற விலங்குகள்லாம் நம்ம பிடிச்சோம்னா அப்படி வழுக்கிக்கிட்டு போகும், மீன் தெரியுமா, அதை தான் ஸ்லிப்பரி அப்படின்னு சொல்கிறோம். ரெசில்டு அப்படின்னா இதில் டபிள்யூ ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, ரெசில்டு அப்படின்னு சொல்கிறோம். ரெஸ்லிங் அப்படின்னாவே மல்யுத்தம் அப்படின்னு சொல்கிறது, கட்டி பிடிச்சி விளையாடுறது. இந்த படத்தில் ரெசில்டு அப்படிங்கிறது கட்டி பிடிச்சி நிறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக உள்ளது. வைல்டு லைஃப் சாங்சுரி அப்படின்னாக்க வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு சொல்கிறது. வனவிலங்கு சரணாலயம் வச்சுருப்பாங்க, அவங்கள போய் இப்போ டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்கள பாதுகாத்து வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வைல்டு சாங்சுரி. டோர்டஸ், இது டார்டாய்ஸ் இல்லை, டோர்டஸ் அப்படின்னா ஆமை, நமக்கு தெரியும். க்ரீச்சர் அப்படின்னா உயிரினம், எந்த உயிரினமும் இஸ் கால்டு க்ரீச்சர். ஜயண்ட் அப்படின்னா மாபெரும், மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம். அஸ்டானிஷ்ட் அப்படின்னா வியந்து போய் பார்க்கறது, அப்படியே ஆச்சரியப்பட்டு அப்படி பார்க்கறது இருக்கே, அதை தான் அஸ்டானிஷ்ட். மேமல், இது மம்மல் இல்லை, மேமல் அப்படின்னா பாலூட்டி இனம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு உயிரினங்களில் உள்ளதுலேயே. ரெப்டைல் அப்படின்னாக்கும் ஊர்ந்து போகிறது. மேமல் வேறு, ரெப்டைல் வேறு. பாண்ட் அப்படின்னா பாசப்பிணைப்பு, ஒருத்தருக்கும் இன்னொருத்தர் வழியாக பாசப்பிணைப்பு. அடாப்ட் அப்படின்னா தத்தெடுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். பாடத்துக்குள்ளே போவோமா? On a clear day in December 26, 2004, in the African country of Kenya, a group of hippopotamuses were swimming by the ocean. என்னாச்சு? 2004 26 டிசம்பர் மாதம் ஒரு கிளியர் டே. கிளியர்னா வானமெல்லாம் ரொம்ப வெளிச்சுன்னு தெளிவாக இருக்குது, மேகம் கூட்டம் எதுவுமே இல்லை, அப்படியே நேராக வானத்தை பக்கம் நீல வானம் சொல்கிற அந்த மாதிரி. கென்யாங்கிற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் இந்த ஹிப்போபட்டமஸ் நீர் யானைகள் இருக்கியா, அதெல்லாம் ஒரு குரூப்பாக ஓசன் பக்கத்தில் அதாவது பெரிய கடலுக்கு பக்கத்தில் உட்காந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கு, நீந்தல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அட் தேட் டைம், அந்த நேரத்தில் த இந்தியன் ஓசன் சுனாமி ஸ்ட்ரக் த கென்யன் கோஸ்ட். அப்போ இந்தியன் ஓசன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், அடுத்த பக்கத்தில் மேப் போட்டிருக்கேன். அந்த இந்தியன் ஓசனில் தான் நமக்கு சுனாமி வந்தது. அந்த சுனாமி இந்தியாவை எப்படி தாக்குச்சோ அதே மாதிரி கென்யாவையும் தாக்குச்சு, கென்யாவோட கடற்கரையை. The hippos were carried away into the sea by the tall, strong waves. அப்போ கடலுக்கு பக்கத்தில் ஸ்விம்மிங் அடித்து விளையாண்டுக்கிட்டு இருந்த பிள்ளைலாம் இந்த ஹிப்போபட்டமஸை அப்படியே அடித்து தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு, அதை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. எதனால்? இந்த உயரமான ரொம்ப ஸ்ட்ராங்கான அலைகளால். ஓகே, இதுதான் மேப் பாருங்கள். வேர்ல்டு இந்த கென்யா போட்டிருக்காங்களா, நம்ம இந்தியா அந்த பக்கம் தெரியுதா? ஸோ அந்த கடலுக்கு கீழே இந்த பக்கம் இந்த ஏரியா, பெரிய ஏரியாவே இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் இந்தியன் ஓசன். அதில் தான் அந்த கென்யாவில் தாக்குச்சு அப்படின்னு சொல்கிறோம். The next day, the people came to the beach to look at the damage. அப்போ அடுத்த நாள் பயந்து நைட்லாம் படுத்துருந்துட்டு மறுநாள் வராங்க, பீச்சில் கடற்கரையில் பார்க்குறாங்க, அங்கே என்ன சேதம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. They couldn't see the group of hippos. அவங்களால அந்த குரூப் ஆஃப் ஹிப்போஸ் இருந்த நீர் யானைகள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்ததெல்லாம் காணோம், ஏன்னா அதான் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு.
But they did see the baby hippo on some rocks. ஆனால் அதோட குட்டி ஹிப்போ இருக்குல்லையே, அது பக்கத்தில் அந்த பக்கத்தில் பாறைகளாக இருக்குது. அந்த பாறைகளில் ஒரு பாறையில் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. என்ன பண்ணாங்க? A number of people came down the beach to rescue the baby hippo. நிறைய பேர் வந்தாங்க. மக்கள்லாம் வந்து எப்படியாவது அந்த ஹிப்போ ஒன்று இருக்கே, அந்த சின்ன குட்டி, அந்த குட்டியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு வந்தாங்க. ரெஸ்கியூ அப்படின்னா காப்பாற்றுறது. பட் இட் வாஸ் நாட் ஈஸி. அது வந்து ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கலை. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி த பேபி வாஸ் 600 pounds ஆர் அபவுட் 270 kilograms. ஸோ சின்னதுலே பேபியே எவ்வளவு 270 கிலோ இருந்தது. 220 கிலோ பாருங்கள், ஒரு மாட்டை தூக்குன மாதிரி இருந்திருக்கும். நோ ஒன் குட் கேரி ஹிம் லைக் அ பேபி. அது வந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி அதை யாராலையும் தூக்க முடியல. ஹி வாஸ் டயர்ட் அண்ட் ஃப்ரைட்டன்ட் அண்ட் ஹங்க்ரி. அவன் ரொம்ப களைச்சு போயிருந்தது, ஃப்ரைட்டன்ட் ரொம்ப வந்துட்டு பயந்து போயிருந்தது, அப்புறம் பசியாக இருந்தது. ஸோ ஹீ கெப்ட் ரன்னிங் அவே அண்ட் ரஷ்ஷிங் அட் த பீப்புள். அது என்ன பண்ணுச்சு, பக்கத்தில் வரலாமான்னு பார்க்குது, ஆனால் பார்த்துட்டு ஓடி போயிடுது. திரும்பி பக்கத்தில் வருது, ஏன்னா பசிக்குது, யாராவது கொடுப்பாங்களான்னு பார்க்குது, ஆனால் பயந்துட்டு ஓடி போயிடுது. கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸில் இருக்குது, ரொம்ப குழம்பி போயிருக்கு. ஹி வாஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லிப்பரி அண்ட் வாஸ் நாட் ஈஸி டு கேட்ச். ரொம்ப வேகமாக ஓடுது, வலிக்கிட்டு இருக்கு, யாராவது பிடிச்சிருந்தா வலிக்கிட்டு ஓடி போயிடுது. அதனால் வந்து ஈஸியாக பிடிக்க முடியல. தே யூஸ்ட் ரோப்ஸ், நெட்ஸ், போட்ஸ் அண்ட் கார்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க, கைத்தை யூஸ் பண்ணாங்க, நெட் இருக்குல்லையா, வலைகளை யூஸ் பண்ணாங்க, படகுகளை யூஸ் பண்ணாங்க, கார்களை யூஸ் பண்ணாங்க. எதை யூஸ் பண்ணியும் அதை பிடிக்கவே முடியல. பட் தே வேர் ஏபிள் டு கேட்ச் him only after a man called Owen wrestled the baby hippo to the ground. அப்போ என்னாச்சுனாக்கா, ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசியில் ஓவன் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்துக்கிட்டு அதை கட்டி பிடிச்சி விளாண்டு அதை கீழே தள்ளி அப்புறம் தான் பிடிக்க முடிஞ்சது. ஸோ தே கால்டு த பேபி ஓவன். அதனால் அந்த பிடிச்சவர் பேரால் அந்த ஹிப்போவுக்கு பேரை வந்து ஓவன் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஓவன் வாஸ் டேக்கன் டு அ வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஓவனை வந்துக்கிட்டு ஒரு வனவிலங்கு சரணாலயத்துக்கு கொண்டு போனாங்க. எவ்ரி ஒன் தாட் ஹீ குட் பி வெல் லுக்ட் ஆஃப்டர் தேர். எல்லோரும் நினச்சாங்க அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியில் வந்துக்கிட்டு வனவிலங்கு சரணாலயத்தில் அவன் நல்லா எல்லோரும் பார்த்துப்பாங்க, லுக்ட் ஆஃப்டர் அப்படின்னாக்க நல்லா கவனிச்சுப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. பட் ஓவன் வாஸ் நாட் ஹாப்பி அட் ஆல். ஆனால் ஓவன் வந்துக்கிட்டு அந்த இடத்துல அவன் ஹாப்பியாக சந்தோஷமாக இல்லவே இல்லை. ஏன்னா கூட இருக்கிறவங்க யாரும் இல்லை, இருக்கிற சுச்சுவேஷன் மாறி போச்சு. முன்ன ஃப்ரீயாக தெரிஞ்ச இடத்துலேருந்து போய் ஒரு இடத்துல கடைச்சி போட்ட மாதிரி இருக்குது. அதனால் வந்துட்டு சந்தோஷமாக இல்லை. ஹி வாஸ் டயர்ட் அண்ட் வெரி ஃப்ரைட்டன்ட். இப்போ சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருக்குமா இருக்கும், ஆனால் என்னென்னா ரொம்ப ரொம்ப டயர்டாக சோர்ந்து போயிருந்தது, ப்ளஸ் ரொம்ப பயந்து போயிருந்தது. As soon as he reached the sanctuary, he saw a large greyish tortoise. அப்போ அங்கே உள்ளார போன உடனேயே, அந்த சாங்சுரிக்குள்ளே போன உடனேயே அவன் அங்கே வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு கிரே கலரில் இருக்கிற ஒரு டோட்டஸ், சாம்பல் கலரில் இருக்கிற ஒரு ஆமையை பார்த்தான். இட் லுக்ட் அ பிட் லைக் ஹிஸ் மதர். அந்த டோட்டஸ் பார்த்தாக்க பேரக்குறைய அந்த ஓடு கீடெல்லாம் இருக்கிறத பார்த்தா, கலரையும் பார்த்தா அவனுக்கு வந்துக்கிட்டு இந்த ஓவனோட அம்மா மாதிரி தெரிஞ்சது. ஹீ ரேன் டு த க்ரீச்சர் அண்ட் ஹிட் பிஹைண்ட் இட். அது போய் அந்த பெரிய ஆமைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஜஸ்ட் லைக் அ பேபி ஹிப்போ வுட் ஹைட் பிஹைண்ட் த மதர். எது மாதிரினாக்கா, எப்படி அம்மாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்களோ அதே மாதிரி இது போய் ஒளிஞ்சுக்கிச்சு. தி அனிமல் he chose was a 130-year-old giant tortoise called Mzee. அந்த அம்மை என்னது, அது வந்து ஒரு பெரிய ஜயண்ட், ரொம்ப பெரிய ஆமை. அதுக்கு எத்தனை வருஷம், 130 வயசு ஆகுது. அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டான். அதோட பேர் வந்து எம்ஜி. எம்ஜினாக்க வந்து கென்யாவில் அந்த பேருக்கு அர்த்தம் என்ன, அது வந்து ஆக்சுவலாக அங்கே கொடுக்கப்படுற பெரிய ஒரு பட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நம்ம ஊரில் பத்மஸ்ரீ கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்குற பட்டம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கிராண்ட் ஓல்டு மேன், ரொம்ப பெரிய மனுஷன், எல்டர், ஊரில் பெரிய மனுஷன் அப்படிங்கிற மீனிங் தான் அந்த எம்ஜி அப்படிங்கிறது. இது 130 year oldங்கிறனால அதுக்கு பேர் எம்ஜின்னு பேர் வச்சுருக்காங்க. Soon the two of them became friends. சீக்கிரமே ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள் ஆயிட்டாங்க. At first, Owen did not know what to eat and how to eat. சின்ன பிள்ளை தானே, அதனால் ஓவனுக்கு வந்துக்கிட்டு தொடக்கத்தில் வந்துக்கிட்டு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது, எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது. But he followed Mzee and started copying him just as he would have done with his mother. ஆனால் என்னாச்சு, என்ன சாப்பிட்றது தெரியாது, எப்படி சாப்பிட்றது தெரியாது. ஆனால் எம்சி என்ன பண்ணுதோ அதையே போய் பார்த்து பண்ண ஆரம்பித்தான், காப்பி பண்ண ஆரம்பிச்சது. எப்படி நாங்கள் ஒரு அம்மாக்கிட்டேருந்து எப்படி பிள்ளைங்க கற்றுக்குமோ அந்த மாதிரி. அண்ட் எம்சி taught Owen to eat the leaves. எம்சி வந்துக்கிட்டு ஓவனுக்கு சொல்லி கொடுத்து எப்படி வந்து இலைகளை சாப்பிட்றது, கிராஸஸ் புல்லை சாப்பிட்றது, அண்டு திங்ஸ் தட் he ate. எம்சி என்னென்ன சாப்பிட்டுச்சோ அதை பூரா அவங்களுக்கு சாப்பிட வச்சது. அது புல்லாக இருந்தாலும் இலையாக இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும் இது சாப்பிட்றத.
The two became good friends and would walk around together. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. யார்? ஒரு ஆமையும் ஒரு நீர் யானையும் ஃப்ரெண்ட் ஆகி ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து சுற்றிக்கிட்டு இருக்க ஆரம்பித்தாங்க. நடந்து மட்டும் இல்லை, ஸ்விம் டுகெதர், ரெண்டு பேரும் ஒன்றா நீச்சல் எடுத்தாங்க. ஸ்லீப் டுகெதர், ஒன்றா தூங்குனாங்க. அண்ட் ஈட் டுகெதர், ஒன்றா சாப்பிட்டாங்க. Soon they learned to tell each other what they wanted to do. சீக்கிரமே என்னாச்சுனாக்கா, சாப்பிட்டது தூங்கினது இல்லாமல் எனக்கு என்ன வேணும்னு, இதுக்கு ஓவனுக்கு என்ன வேணுங்கிறதையும் இல்லை எம்சிக்கு என்ன வேணுங்கிறதையும் ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அஸ்டானிஷ்டு த பீப்புள் இன் த வைல்ட் லைஃப் பார்க். அந்த சாங்சுவரியில் இருந்த அந்த சரணாலயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்துட்டு ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது. It was unusual for a mammal and a reptile to bond and become friends. ஒரு மேமல் அப்படிங்கிறது பாலூட்டி, ரெப்டைல் அப்படிங்கிறது ஊர்வது, இது ரெண்டும் வேறு வேறு இனத்தை சேர்ந்தது. அது ரெண்டும் வந்துக்கிட்டு ஒன்றா சேர்றதோ, ரெண்டுக்குள்ளே ஒரு பாச பிணைப்பு ஏற்படுறதோ, அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதோ, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு நான் வியந்து போனாங்க. பட் தட்ஸ் வாட் ஹேப்பன்ட். அந்த மாதிரி எப்படி வியந்து போய் ஆச்சரியப்படுற விஷயம்தான் நடந்தது. Owen lost his mother and adopted a giant tortoise and learned to survive. அம்மா இழந்து போச்சு நீர் யானை, ஆனால் அதுவே வந்துக்கிட்டு ஒரு பெரிய ஆமையை வந்துக்கிட்டு தன்னுடைய அம்மாவா வந்துக்கிட்டு தத்தெடுத்துக்கிட்டு அதுக்கிட்டேருந்து கற்றுக்கிச்சு வாழ்கிறது எப்படின்னு. The two of them became quite famous as a lot of news channels wrote and spoke about them. அப்போ இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயத்தை பற்றி ஊரில் இருக்கிற எல்லா சேனல்லையும் வீடியோ எடுத்து போட்டாங்க, கதை பேப்பர்லாம் எழுதிட்டாங்க. அதனால் ரெண்டு பேரும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அந்த ஃபோட்டோவை தான் நம்ம ஃபஸ்ட்டில் போட்டிருக்கிறோம். நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படிங்கிற ஃபோட்டோவை தான். ஈவன் டுடே யூ வில் ஃபைண்ட் a lot of videos which show you the story of Owen and Mzee on the internet. இன்றைக்கி கூட நீங்கள் போய் இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துக்கிட்டு இந்த ஓவனும் எம்சியும் இருந்த அவங்களுடைய ஸ்டோரி, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கிறது தான் இந்த பாடம். ஸோ இந்த பாடம் முடிஞ்சது. இதனுடைய எக்ஸசைஸை அடுத்த வீடியோவில் போடுறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் ஆஸ்க் யுவர் கொஷின்ஸ். ஸோ லைக், ஷேர், கமெண்ட் மட்டும் இல்லை, எனக்கு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி கேள்விகள் இருந்ததுன்னா, இங்கே ஏதாவது புரியாது இருந்ததுன்னா, சமச்சீர் கல்வியில் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன சந்தேகம், எந்த வார்த்தையை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, எந்த வார்த்தைக்கு எப்படி பதில் சொல்கிறது, என்ன கிராமர் உங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு உடனடியாக பதிலும் சொல்லிடுவோம், அதுக்குரிய வீடியோவும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ.